அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் கிடையாது நம்ம பேசப்போம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன விதம் பார்க்க போறோம் அப்படின்னா 7.5% ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெற்று இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? எந்த மார்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் சீட்டு கிடைச்சாலுமே என்னால் இந்த ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக விலக வேண்டாம். அதுக்கான ஒரு வழியும் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் முதல்ல பார்த்துலாம். கவர்மெண்ட் காலேஜில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 70% சீட் ஒதுக்கிருக்காங்க. அதே செல்ஃப் ஃபினான்ஸில் 27 சீட் இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் இருக்கும். செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா அது மட்டும் தான் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஓசி கம்யூனிட்டிக்கு 98 சீட்டு, பிசிக்கு 83, பிசிஎம்க்கு 11, எம்பிசி டிஎன்சிக்கு 62, எஸ்சிக்கு 47, எஸ்சிஏக்கு 9, எஸ்டிக்கு 3. ஸோ மொத்தம் கவர்மெண்ட் கோட்டான்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் 227 சீட்டும், செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவில் 86 சீட்டும், டோட்டலாக 316 சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்கிருக்காங்க. சரி, இப்போ பிடிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஓசி கம்யூனிட்டிக்கு 30 சீட்ஸ் இருக்குது. பிசிக்கு 25, பிசிஎம்க்கு 3, எம்பிசி டிஎன்சிக்கு 18, எஸ்சிக்கு 14, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு எந்த சீட் ஒதுக்கப்படவில்லை. கவர்மெண்ட் காலேஜில் 12 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜில் 80 சீட் பிடிஎஸ்க்கு ஒதுக்கிருக்காங்க. டோட்டலாக 92 சீட் ஒதுக்கிருக்காங்க. சரி, ஓகே. எந்த மார்க் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும், அந்த மார்க் எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு முழு தகவல் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம். என்னோட பேர் ரமேஷ் அப்பசாமி. இந்த எஜுகேஷன் சர்வீஸ் ஃபீல்டில் 11 வருடமாக எனக்கு அனுபவம் இருக்குது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இல்லை ஆயுஷ் போன்ற மெடிக்கல் சம்பந்தமான கோர்ஸ் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் வழங்கி சிறந்த முறையில் நல்ல கல்லூரியில் அட்மிஷன் எடுத்து தரப்படும் என்பதை நான் சந்தோஷமாக பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் அப்ராட் சென்று எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, எவ்வளோ சீட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. எவ்வளோ மார்க் உள்ள மாணவர்களுக்கும் இது சீட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 113 எடுத்து பாஸ் பண்ண கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய அந்த மாணவர்களுக்குமே எம்பிபிஎஸோ இல்லை பிடிஎஸோ கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எவ்விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்ஸில் ஒரு கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் கிடைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதை கிடைச்சி கூட சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சீட் வேண்டாம் அப்படின்ட்டு போகிறவங்க வாய்ப்புகள் இதில் இருக்கலாம். பொதுவாக ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 7 இதில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் அது முழுமையாக இருப்பாருங்க. அதாவது நீங்கள் ஃபீஸை பற்றி கவலைப்படாதீங்க. தயவு செய்து அந்த 500 ரூபா டிடியும் ப்ளஸ் இந்த 25,000 பணமும் செல்ஃப் ஃபினான்ஸோ ஒரு எம்பிபிஎஸோ பிடிஎஸோ கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த 25,000 பணமும் கட்டுங்க. மீதி இருக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த டைமை வச்சு உங்களால் பேங்க்கில் லோன் வாங்க முடியும். சரிங்களா? ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் கோட்டான்னு போனீங்க அப்படின்னா லோன் தரதுக்கான அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 90% வரைக்குமே லோன் தருவாங்க. இதை நீங்கள் அணுகிற முறையில் தான் இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அணுகலாம். தயவு செய்து உங்களுக்கு சீட் கிடைச்சாலுமே என்னால் எவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது, 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கவர்மெண்ட் கோட்டா எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நிச்சயமாக கை கொடுக்கும். அதை நீங்கள் அவைலபிள் பண்ணுங்க. அதே போல் எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் பெரும் அளவில் பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாம். 2.5 லட்சத்துக்குள்ள உங்கள் வருமானம் இருந்தது அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய 4.5 வருடமாக இருந்தாலும் 5 வருடமாக இருந்தாலும் அந்த ஃபீஸ் ஆனது உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஃப்ரீ. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த நாம்ஸ் படி இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சுக்கலாம். ஸோ வருத்தப்படவே தேவையில்லை. 113 மார்க் எடுத்தவங்களுக்கும் இந்த சீட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு. பட் இதை நினைச்சு 480 500 மார்க் எடுத்தவங்க கூட கவர்மெண்ட் கோட்டா கிடைக்காது அப்படின்னு நினைக்கும் போது சில வருத்தங்களும் இருக்கு. வாட் எவர் இட் இஸ், நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கை கொடுத்து ஒரு அப்படிமா ஒரு சின்ன விஷயங்கள். சரிங்களா? இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டா கூட அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய போட்டிகள் ஏற்படும். இந்த வருடம் சிறப்பான முறையில் சீட்டு கிடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கிடைச்ச வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்க, தவற விட்டுறாதீங்க. அனைவரும் சிறப்பான முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும்.